நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சாங்க யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பல வருடம் ஆயிடுச்சு, பல வருடங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் அவரோட போய் ஒரு படம் ஆக்ட் பண்ணுறாங்க, மறுபடியும் அவங்களுக்குள்ள ஒரு லைக்கிங் வருது. ஆனால் அது கண்டினியூ ஆகுதா இல்லையா? ஒரே ஒரு மேடையில் 2 பேரும் சேர்ந்து போயிட்டாங்கங்கிறதுக்காக அவரை பற்றி இப்படி அசிங்கமாக பேசுறது எனக்கு வந்து கரெக்டாக படலை. ஏன்னா பழைய ஃப்ரெண்டு சார், நான் பழைய ஃப்ரெண்ட். இப்போ நாளைக்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நயன்தாராவும் பிரபுதேவாவும் சேர்ந்து போனாங்கன்னா உடனே தப்பு தப்பாக பேசுவீங்களா சார்? நீ கல்யாணம் ஆயிடுச்சு, அழகாக குழந்தைங்க பிறந்துருச்சு, அவர் வந்து ஒரு டான்ஸ் ஐட்டம் அவங்களுக்கு பண்ணக்கூடாதா? ஒரு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாதா? சார் பாம்பேயில் இதெல்லாம் ஸோ காமன் சார். மறந்துட்டு திரும்பி எல்லாரும் பழகி பேசிக்கிறாங்க. கரீனா கபூர் கிட்ட ஷேஃப் அலி கானுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கலகலன்னு பேசுகிறாங்க. இங்கே தான் சார், நம்ம ஊரில் தான் சார் இது இவ்வளோவா இருக்குது. இன்னொன்று ஓப்பனாக சொல்கிறேன் சார், உண்மையிலே நம்ம யாருக்கும் அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது இருக்கா இல்லையான்னு கூட இப்போ யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்க 2 பேருக்குமே ரொம்ப நல்ல அன்பு இருந்தது, அது எனக்கு தெரியும். இப்போ இல்லை, பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் கில்லியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார நேசிச்சாங்க. அதை வந்து சந்திரசேகர் சார் எதிர்த்தாரு, கல்யாணம் நடக்கலை, அவங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்க வாழ்க்கை வேற மாதிரி போச்சு, அவர் வாழ்க்கை வேற மாதிரி போயிடுச்சு. அவரும் ஹாப்பியாக இருந்தார். அவங்க பிரியறதுக்கு இவங்க காரணம்னு சொன்ன நான் ஒத்துக்கவே மாட்டேன். திரும்ப த்ரிஷா வந்தது இப்போதான், அவர் கூட நடிச்சது கோட்ல. நடுவில் அவங்க 2 பேருக்கு சந்திப்பு கூட இல்லை. ஆனா இவங்க பிரிஞ்சு 5-6 வருஷம் ஆயிடுச்சு சார். விஜயும் சங்கீதா அவர்களும் விஜயும் பிரிஞ்சு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப ஏன் த்ரிஷாவை போட்டு போட்டு இழுத்து மிதிக்கிறாங்க? அப்ப எதனால அவர் பிரிஞ்சாரு, யாரால பிரிஞ்சாரு? அதை விட்டுட்டு அதாவது சார், ஒரு பெண்ணு ஒரு நடிகன்னா நமக்கு வந்து என்ன சொல்றது, யூடியூப்ல போட்டு இழுத்து போட்டு பேச. ஆனால் நீங்க கரெக்டா